ஓம் நம சிவாயன் சிவாயன் மகம் மங்களேஸ்வரிக்கு அரோகரா, மங்களநாதனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாயன் சிவாய மகம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவனை போற்றி, பாவம் தீர்க்கும் கைலை மலையானை போற்றி போற்றி. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடைய ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்களின் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வளைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனவனை ஆதியார் நாச்சலம் அமைந்த பெருமானை நாட்டு மக்களுக்கும் எல்லோரையும் காப்பாற்றி அருள் வழங்க வேண்டும் ஐயா. மக்கள் இன்புற்று வாழ வேண்டும். ஓம் நம சிவாயம் சிவாய நமக. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இரவாய் போற்றி, பாவம் தீர்க்கும் கைலை மலையானை போற்றி போற்றி. வாழ்க தமிழ். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய நிலவில் விரும்பி அம்பலத்தில் ஆடுவான். ஓம் நம சிவாயம் சிவாய நமக. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் யான் என தேர்ந்தவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துக்களை மாணிக்க வாசர் பாடிய பாடல். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டார். வானத்தை படைச்சு, பூமியை படைச்சு, நம்மளுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். நீ வேணுங்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார். இதை விட நீ உலகத்தில் என்ன செய்யணும்? இறைவன் கொடுத்துட்டார். நாம் எது வேணுங்கிறத நாம் தான் எடுத்துக்கிறோம். அவர் இதுதான் வேணும்னு கொடுக்க முடியுமா? முடியாது. உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்துக்கணும். அது நீ முடிவு பண்ணிக்கிறணும். யாராருக்கு எது வேணுங்கிறத அவரவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த ஆசை என்ற மோகத்தில் நாம் போனோம்னா அந்த ஆசையிலேயே போயிடலாம். பக்திங்கிற இதில் போகலாம், பக்தி மார்க்கத்திலேயே போகலாம். இப்படி பல விதத்தில் ஆன்மீகத்தில் சொற்பொழிவு காட்டலாம், சேவை செய்யலாம். இப்படி ஆன்மீகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்பது கடல் போன்றது. கடலுக்குள்ளே முத்து எடுக்கலாம், பவளமும் எடுக்கலாம், தங்கமும் எடுக்கலாம். அதுபோல தான் இங்கே ஆன்மீகத்தில் எல்லாமே இருக்குது. உனக்கு எது வேணுங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். அதுக்காக இது தப்பான வழி, தவறான வழி, அவன் தவறு செய்கிறான், இவன் தவறு செய்கிறான்னு சொல்கிறது தப்பு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த மனிதனாக பிறந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நாம் எதுவும் செய்யலை, அப்புறம் எதுக்கு அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. குற்றம் சொல்லுவதும் தப்பு, பேசுவதும் தப்பு. உண்மையை சொல்பவன் சதிகாரன் என்பார்கள். அப்படின்னா என்ன? இன்றைக்கி உலகத்தில் பொய் பேசுகிறதுக்கு தான் உலகம் மதிச்சுக்கிட்டு இருக்குது. உண்மை யாராவது சொன்னால் அவனை மதிக்கிறது கிடையாது. காரணம், உலகமே பொய்யுலகம். நீயும் பொய், உன் உடம்பும் பொய், வாழ்கின்றதும் போய், கல்யாணம் முடித்து வாழ்கிற, மாடி வீடு கட்டுற, என்னென்னமோ செய்கிற, எல்லாம் பொய்யான வாழ்க்கை. இதெல்லாம் நெய்கின்ற வாழ்க்கை வாழணும். அப்போ அது நல்ல வாழ்க்கை. இதெல்லாம் பொய்யான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணம் முடிச்சுட்டு 4 குழந்தை பெற்று 4 மாடி வீடு கட்டி பணம் சம்பாதிச்சு பேங்கில் போட்டு வாழ்ந்துட்டா பெரிய வாழ்க்கையா?
வாழ்க்கை அதுகளில் இது மோகம் என்னும் கடலில் மூழ்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நீ மனிதனாக பிறந்ததுக்கு என்ன செய்கிற அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம். சாவறதுக்குள்ளே செஞ்சாகணும். ஒரு மனிதனும் நானும் இல்லை நீயும் இல்லை, அது அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. யாரையும் நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் சுதந்திரமாக எது வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும். சரிங்களா மக்களே? நல்லது நல்லவைகளாகவே நடக்கட்டும். நன்மையே பேசுவோம், நன்மையே நடக்கட்டும். விடுகின்ற பொழுதிலும் நன்மை பேசுவோம், நயவஞ்சகத்தை விட்டு ஒழிப்போம். நன்மையே செய்து நாட்டின் நலன் கருதி நல்லதை செய்வோம். நல்ல பண்புகளை பேசுவோம், பாசத்தோடு இருப்போம். அதுவே நம் நாட்டிற்கு செய்யும் தொண்டு. உற்றார் உறவினர் சுற்றம் சாட்டிற்கும் இறைவன் இருக்கிறான். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இத்துடன் முடிக்கின்றேன். மீண்டும் வருவேன். உங்களோடு தொடர்பு கொண்டே பேசிக்கொண்டிருப்பேன். வணக்கம்.